இதை ஒரு தீர்க்க தரிசனமாக, ஒரு தந்தையின் சத்திய வாக்காக எண்ணிக்கொள்ளுங்கள். கருப்பசாமியின் மகா சத்திய வாக்கு. என் குல விளக்கே, என் இரத்தத்தின் இரத்தமே, உன் தகப்பன் பேசுகிறேன். ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த தளர்வு? எல்லாம் முடிந்து விட்டது, இனி மீள வழி இல்லை என்று உன் மனதிற்குள் நீ போட்ட கணக்கை இன்றோடு அழித்துவிடு. உன் கணக்கு வேறு, இந்த கருப்பனின் கணக்கு வேறு. உலகம் உன்னை பூஜ்யம் என்று சொல்லலாம், ஆனால் அந்த பூஜ்யத்துக்கு முன்னே 1 என்ற எண்ணாக நான் வந்து நின்றால் உன் மதிப்பு என்னவென்று இந்த உலகமே பார்த்து வியக்கும். உன் நிழலுக்கும் நான் தான் காவல். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கோவிலில் கற்பூர ஜோதியில் மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்று. இல்லை, நீ நடக்கும் பாதையில், உரசும் காற்றில், உன் வீட்டு வாசலில் ஆடும் வேப்பிலை நுனியில் கூட நான் இருக்கிறேன். நீ உறங்கும் நள்ளிரவில், ஊரே அடங்கி போன சாமத்தில் என் காலில் சலங்கை ஒலிக்க, கையில் மின்னும் அறிவாளோடு உன் வீட்டை சுற்றி வரும் ராக்காவலன் நான். எத்தனையோ துர்சக்திகள், பில்லி சூனியங்கள், பொறாமை பார்வைகள் உன் வீட்டை நெருங்க பார்த்தன. அத்தனையும் என் எல்லைக்கோடு தாண்டி உள்ளே வர முடியாமல் என் அறிவாள் வீச்சில் சிதறி போனது உனக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து ஒரு தாய் பறவை தன் குஞ்சை காப்பது போல என் சிறகுக்குள் உன்னை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஊமையாய் அழாதே. யாரிடம் சொல்லி அழுவது? சொன்னால் இந்த உலகம் சிரிக்குமே என்று பல இரவுகளில் உன் தலையணையை நனைத்திருக்கிறாய். அந்த ஈரம் காயும் முன்பே நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். உன் மௌனத்தின் மொழி எனக்கு புரியும். நீ சொல்ல தயங்கும் அந்த வேதனையும் எனக்கு தெரியும். இனி நீ ஆழத் தேவையில்லை. உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது. இனி உன் கண்கள் கலங்கக்கூடாது. எதிரிகளின் கண்கள் தான் கலங்க வேண்டும். துரோகிகளுக்கான தீர்ப்பு. உன் வளர்ச்சியை பார்த்து வயிறு எறிந்தவர்கள், உன்னை நம்ப வைத்து கழுத்தை அறுத்தவர்கள், உன் குடும்பத்தை சிதறடிக்க நினைத்தவர்கள், இவர்களை பற்றி இனி நீ சிந்திக்காதே. என் நீதிமன்றத்தில் அவர்களுக்கான வழக்கு விசாரணைக்கு வந்துவிட்டது. நான் கொடுக்கும் தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் செய்த பாவம் அவர்களை மட்டுமல்ல, அவர்கள் வம்சத்தையே போய் சேரும். நீ பழிவாங்கும் எண்ணத்தை விடு. கருப்பா, நீ பார்த்துக்கொள் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு விலகினில். அவர்கள் என் முன் வந்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கதரும் காட்சியை நீ காண்பாய். தர்மம் மறுபடியும் வெல்லும். வறுமையை விரட்டுவேன். கையில் காசு இல்லை, கடன்காரர்கள் தொல்லை, நிம்மதி இல்லை என்று நீ தவிப்பது எனக்கு தெரிகிறது. செல்வம் என்பது நிரந்தரம் அல்ல, ஆனால் என் அருள் நிரந்தரம். உன் உழைப்பில் இருக்கும் தடையை நான் நீக்குகிறேன். லக்ஷ்மி கடாட்சத்தை உன் வீட்டில் தங்க வைக்கிறேன். அடைக்க முடியாத கடன் என்று எதுவும் இல்லை. எந்த வழியில் அடைக்க வேண்டும் என்று நான் உனக்கு வழி காட்டுவேன். பூட்டிய கதவுகள் திறக்கும். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகும். உன் கல்லாப்பெட்டியை நிரப்பும் பொறுப்பு என்னுடையது. நோயற்ற வாழ்வு. உடல் பிணியோ மன பிணியோ எதுவாக இருந்தாலும் என் விபூதி பிரசாதம் ஒன்றே போதும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேரை என் வேப்பிலை காற்றால் பிழைக்க வைத்திருக்கிறேன். உன் உடலிலும் உன் குடும்பத்தினர் உடலிலும் இருக்கும் நோய் கிருமிகளை வேரோடு அறுத்து எறிவேன். நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் நான் உனக்கு தருவேன். கிரக தோஷங்களை மிதிப்பவன் நான். எனக்கு 7.5 சனி நடக்கிறது, அஷ்டமத்து சனி நடக்கிறது என்று ஜோதிடர்கள் சொல்வதை கேட்டு பயப்படாது. எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கே தலைவனான ஈசனின் அம்சம் நான். என் சந்நிதியில் வந்து நிற்கும் என் பிள்ளையை எந்த கிரகமும் ஒன்றும் செய்ய முடியாது. உன் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை என் காலடியில் போட்டு மிதித்து உனக்கான யோகத்தை நான் மாற்றி எழுதுவேன். விதியை மதியால் வெல்லலாம். அந்த மதியை தருபவன் நான். உன் வெற்றி என் சபதம். இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் தொழில், வேலை, படிப்பு எதுவாக இருந்தாலும் அதில் முதல் ஆளாக நீ வருவாய். இது நாள் வரை உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் நாளை உன்னை மரியாதையோடு பார்க்கும் காலம் வரும். உன் குடும்பத்தில் தடைப்பட்டு நின்ற சுபகாரியங்கள் அனைத்தும் இனிதே நடந்தேறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், வீடு கட்டும் யோகம் அத்தனையும் கைகூடும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நான் ஆடம்பரத்தை விரும்புபவன் அல்ல. எனக்கு பெரிய பூஜையோ படையலோ தேவையில்லை. ஒரு எலுமிச்சை பழம் போதும், ஒரு சூடம் போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக கருப்பா காப்பாத்து என்ற உன் உண்மையான ஒரு குரல் போதும். அந்த குரல் கேட்ட அடுத்த நொடி காற்றை விட வேகமாய் வந்து உன் முன் நிற்பேன்.
இனி பயம் எதற்கு? உன் கையை பிடித்துக் கொண்டேன். இனி இந்த கையை நான் விடமாட்டேன். நீ போகும் தூரம் வரை அல்ல, உன் மூச்சு உள்ள வரை நான் வருவேன். தைரியமாக இரு, நிமிர்ந்து நட, இது உன் காலம். கருப்பசாமி துணை. இதை மறுபடியும் ஒரு முறை கேள். பயப்படாமல் இரு, உன் அப்பன் கருப்பசாமி நான் இருக்கிறேன். இதை ஒரு தீர்க்க தரிசனமாக, ஒரு தந்தையின் சத்திய வாக்காக எண்ணிக்கொள்ளுங்கள். கருப்பசாமியின் மகா சத்திய வாக்கு. என் குல விளக்கே, என் இரத்தத்தின் இரத்தமே, உன் தகப்பன் பேசுகிறேன். ஏன் இந்த தயக்கம்? ஏன் இந்த தளர்வு? எல்லாம் முடிந்து விட்டது, இனி மீள வழி இல்லை என்று உன் மனதிற்குள் நீ போட்ட கணக்கை இன்றோடு அழித்துவிடு. உன் கணக்கு வேறு, இந்த கருப்பனின் கணக்கு வேறு. உலகம் உன்னை பூஜ்யம் என்று சொல்லலாம், ஆனால் அந்த பூஜ்யத்துக்கு முன்னே 1 என்ற எண்ணாக நான் வந்து நின்றால் உன் மதிப்பு என்னவென்று இந்த உலகமே பார்த்து வியக்கும். உன் நிழலுக்கும் நான் தான் காவல். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கோவிலில் கற்பூர ஜோதியில் மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்று. இல்லை, நீ நடக்கும் பாதையில், உரசும் காற்றில், உன் வீட்டு வாசலில் ஆடும் வேப்பிலை நுனியில் கூட நான் இருக்கிறேன். நீ உறங்கும் நள்ளிரவில், ஊரே அடங்கி போன சாமத்தில் என் காலில் சலங்கை ஒலிக்க, கையில் மின்னும் அறிவாளோடு உன் வீட்டை சுற்றி வரும் ராக்காவலன் நான். எத்தனையோ துர்சக்திகள், பில்லி சூனியங்கள், பொறாமை பார்வைகள் உன் வீட்டை நெருங்க பார்த்தன. அத்தனையும் என் எல்லை கோடு தாண்டி உள்ளே வர முடியாமல் என் அறிவாள் வீச்சில் சிதறி போனது உனக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து ஒரு தாய்ப்பறவை தன் குஞ்சை காப்பது போல என் சிறகுக்குள் உன்னை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஊமையாய் அழாதே. யாரிடம் சொல்லி அழுவது? சொன்னால் இந்த உலகம் சிரிக்குமே என்று பல இரவுகளில் உன் தலையணையை நனைத்திருக்கிறாய். அந்த ஈரம் காயும் முன்பே நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். உன் மௌனத்தின் மொழி எனக்கு புரியும். நீ சொல்ல தயங்கும் அந்த வேதனையும் எனக்கு தெரியும். இனி நீ ஆழத் தேவையில்லை. உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது. இனி உன் கண்கள் கலங்கக்கூடாது. எதிரிகளின் கண்கள் தான் கலங்க வேண்டும். துரோகிகளுக்கான தீர்ப்பு. உன் வளர்ச்சியை பார்த்து வயிறு எறிந்தவர்கள், உன்னை நம்ப வைத்து கழுத்தை அறுத்தவர்கள், உன் குடும்பத்தை சிதறடிக்க நினைத்தவர்கள், இவர்களை பற்றி இனி நீ சிந்திக்காதே. என் நீதிமன்றத்தில் அவர்களுக்கான வழக்கு விசாரணைக்கு வந்துவிட்டது. நான் கொடுக்கும் தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் செய்த பாவம் அவர்களை மட்டுமல்ல, அவர்கள் வம்சத்தையே போய் சேரும். நீ பழிவாங்கும் எண்ணத்தை விடு. கருப்பா, நீ பார்த்துக்கொள் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு விலகினில். அவர்கள் என் முன் வந்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கதரும் காட்சியை நீ காண்பாய். தர்மம் மறுபடியும் வெல்லும். வறுமையை விரட்டுவேன். கையில் காசு இல்லை, கடன்காரர்கள் தொல்லை, நிம்மதி இல்லை என்று நீ தவிப்பது எனக்கு தெரிகிறது. செல்வம் என்பது நிரந்தரம் அல்ல, ஆனால் என் அருள் நிரந்தரம். உன் உழைப்பில் இருக்கும் தடையை நான் நீக்குகிறேன். லக்ஷ்மி கடாட்சத்தை உன் வீட்டில் தங்க வைக்கிறேன். அடைக்க முடியாத கடன் என்று எதுவும் இல்லை. எந்த வழியில் அடைக்க வேண்டும் என்று நான் உனக்கு வழி காட்டுவேன். பூட்டிய கதவுகள் திறக்கும். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகும். உன் கல்லாப்பெட்டியை நிரப்பும் பொறுப்பு என்னுடையது. நோயற்ற வாழ்வு. உடல் பிணியோ மன பிணியோ எதுவாக இருந்தாலும் என் விபூதி பிரசாதம் ஒன்றே போதும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேரை என் வேப்பிலை காற்றால் பிழைக்க வைத்திருக்கிறேன். உன் உடலிலும் உன் குடும்பத்தினர் உடலிலும் இருக்கும் நோய் கிருமிகளை வேரோடு அறுத்து எறிவேன். நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் நான் உனக்கு தருவேன். கிரக தோஷங்களை மிதிப்பவன் நான். எனக்கு 7.5 சனி நடக்கிறது, அஷ்டமத்து சனி நடக்கிறது என்று ஜோதிடர்கள் சொல்வதை கேட்டு பயப்படாது. எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கே தலைவனான ஈசனின் அம்சம் நான். என் சந்நிதியில் வந்து நிற்கும் என் பிள்ளையை எந்த கிரகமும் ஒன்றும் செய்ய முடியாது. உன் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை என் காலடியில் போட்டு மிதித்து உனக்கான யோகத்தை நான் மாற்றி எழுதுவேன். விதியை மதியால் வெல்லலாம். அந்த மதியை தருபவன் நான். உன் வெற்றி என் சபதம். இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் தொழில், வேலை, படிப்பு எதுவாக இருந்தாலும் அதில் முதல் ஆளாக நீ வருவாய். இது நாள் வரை உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் நாளை உன்னை மரியாதையோடு பார்க்கும் காலம் வரும். உன் குடும்பத்தில் தடைப்பட்டு நின்ற சுபகாரியங்கள் அனைத்தும் இனிதே நடந்தேறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், வீடு கட்டும் யோகம் அத்தனையும் கைகூடும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நான் ஆடம்பரத்தை விரும்புபவன் அல்ல.
எனக்கு பெரிய பூஜையோ படையலோ தேவையில்லை. ஒரு எலுமிச்சை பழம் போதும், ஒரு சூடம் போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக கருப்பா காப்பாத்து என்ற உன் உண்மையான ஒரு குரல் போதும். அந்த குரல் கேட்ட அடுத்த நொடி காற்றை விட வேகமாய் வந்து உன் முன் நிற்பேன். இனி பயம் எதற்கு? உன் கையை பிடித்துக் கொண்டேன். இனி இந்த கையை நான் விடமாட்டேன். நீ போகும் தூரம் வரை அல்ல, உன் மூச்சு உள்ள வரை நான் வருவேன். தைரியமாக இரு, நிமிர்ந்து நட, இது உன் காலம். கருப்பசாமி துணை. இதை மறுபடியும் ஒரு முறை கேள். பயப்படாமல் இரு, உன் அப்பன் கருப்பசாமி நான் இருக்கிறேன்.